Hello friends, வணக்கம். Welcome to Malathis Art Kitchen. Friends, நாம இன்னைக்கு சூப்பரா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரவா கிச்சடி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்ல டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பூரி, தோசைன்னு சமைச்சி அலுத்து போச்சா? கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எப்படி சமைக்கிறேனோ அதே மாதிரி சமைங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி, இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க, அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1/4 கப்பு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட், 10 பீன்ஸு. காய்கறிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 1, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 1 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காய்கறிகளை கட் பண்ணிப்போம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொடிசாக கட் பண்ணினாதான் காய்கறிகள்லாம் சீக்கிரமாக வெந்து வரும். பீன்ஸை நம்ம கட் பண்ணியாச்சு. கேரட்டையும் இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேரட்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டோம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய்லாம் சேர்க்காம அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடி ரவையில் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வருங்க. லைட்டாக நிறம் மாறினா போதும். கேஸை சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுங்க. பாருங்கள், ரவையெல்லாம் லைட்டாக நிறம் மாறிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க, ரவைலாம் கருகிடும். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நெய்யை சேர்த்துக்க போகிறோம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு. மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள் பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். வதக்கி விட்டுப்போம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினா போதும். கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், சேர்த்துப்போம். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம். பாருங்கள், வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது கூடவே புதினா, கொத்தமல்லியை சேர்த்துப்போம். லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இதை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள், உப்பு கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துப்போம். கேரட், பீன்ஸ்,
பச்சை பட்டாணி நல்லா வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டாச்சு. இந்த காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். காய்கறி வேகலைன்னா நீங்கள் சாப்பிடும் போது பச்சையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இதை அப்படியே மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியில் நல்லா வற்றி இருக்கு. இப்போ காய்கறி வந்துச்சா பார்ப்போம். காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சரியான அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் ரவை கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்து வரும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கிச்சடி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரவைலாம் வேகாது. நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே ஹை ஃப்ளேமில் கேஸை விட்டுடுவோம். நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துப்போம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்க போகிறோம். கேஸை சிம்மில் வச்சுடுவோம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க. அப்படியே கொட்டிட்டிங்கன்னா ரவைலாம் உருண்டை உருண்டையாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் வற்றி கிச்சடி நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். பாருங்கள், நம்ம ரவையை கிண்ட கிண்ட கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்பவும் குழையில. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். நம்மளுடைய சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சமைச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா கிச்சடி ரொம்பவே சூப்பராக வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. Bye-bye.